ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மன உளைச்சலோட வந்து தான் நான் போடுறேங்க. ஏன்னா, நம்ம வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து கன்சல்டன்ட் குடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்படி கன்சல்டன்ட் குடுக்கும்போது எல்லாருமே பேசுறாங்க. 1/2 மணி நேரம் பேசுறாங்க, 1 மணி நேரம் பேசுறாங்க, 1 1/2 மணி நேரம் பேசுறாங்க. நான் அத தப்புன்னு சொல்லல. ஆனா பேசி முடிச்சதுக்கப்புறம் ₹100 பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஃபோன வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் WhatsAppல அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போதும், சரின்னு சொல்லி ரிப்ளை அனுப்புறாங்க. ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க மறந்து போய் பண்ணாம இருக்கிறாங்களா? இல்ல வேணும்னே பண்ணாம இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லலங்க. ஸோ 10ல 2 பேர் தான் எனக்கு பே பண்றாங்க. 8 பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் சுகர்னா என்ன? சுகர்லேருந்து எப்படி வெளிய வரலாம்? இவ்ளோ இன்ஃபர்மேஷன வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு என்னோட கன்சல்டன்ட் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு ₹100 நான் வீடியோலே போட்டிருக்கேன். ₹100 தாண்டி வாங்குனா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அந்த ₹100மே நீங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட அனுப்ப சொல்றேன். அதுவுமே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து ₹100 வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு, உங்க ஃப்ரீ டைம் என்னன்னு சொல்லி WhatsAppல வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ப்ரோ நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம்க்குள்ள நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம் நீங்க எது ஃப்ரீயா இருக்கீங்களோ, அந்த டைம்க்கு நானே உங்களுக்கு கால் பண்றேன். அப்படி அன்னைக்கு நான் கால் பண்ணலன்னா, நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்லிடுறேன். என்னால இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து நான் நாளைக்கு பண்றேன் அப்படின்ட்டு. இல்ல அப்படி பண்ண முடியலனாலும் நான் உங்க காச நான் ரிட்டர்ன் குடுத்துடுறேன். ஓகேவா? ₹100 நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். எனக்கு அந்த காசு தேவை கிடையாது. நான் குடுக்குற கன்சல்டன்ட்க்கு மட்டும் தான் நான் காசு வாங்குறேங்க. எக்ஸ்ட்ராவோ இல்ல வந்து வாங்கிட்டு நான் கன்சல்டன்ட் குடுக்காமலோ நான் அந்த மாரி பண்ண மாட்டேன். ஆனா, நீங்க வந்து என்ன மாத்துற மாரி நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க ரெகுலரா பேசுறவங்க என்கிட்ட நீங்க ₹100 நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா, நான் இந்த மாரி வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் வந்து நான் வந்து இத லோன் எடுத்து தான் பண்றேன். இத படிக்கிறதுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில தான் நான் ₹100 கேட்குறேன். அதனால எனக்கு இன்னைக்கு அந்த ₹100 தேவைப்படுது. ஸோ எனக்கு லோன் கட்ட வேண்டியது இல்ல அப்படின்னா, நீங்க காசு அனுப்புனாலும், அனுப்பாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு காசு தேவையில்ல. ஃப்ரீயா கன்சல்டேஷன் நான் குடுக்குறேன். நான் வேண்டான்னு சொல்லல. ஒரு நாளைக்கு ₹200 ₹300 இருந்தா போதும். ஏன்னா எனக்கு நான் பெரிய அளவுக்கு கமிட்மெண்ட் எதுவும் வைக்கல. என்னோட ஹெல்த்த பார்த்துக்கிறதுக்கு என்ன கமிட்மெண்ட் தேவையோ அத மட்டும் தான் நான் தேடிட்டு இருக்கேங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மன உளைச்சல்ல தான் போடுறேன். ஆனா கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் மன உளைச்சலாவும் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 8 பேர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3 1/2 மணி நேரம் நான் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது ₹100 இல்லாம யாருமே வேலைக்கு வரமாட்டாங்க. அப்போ எனக்கு அந்த 3 டூ 4 மணி நேரம் அப்படிங்கும்போது ₹400 நமக்கு வந்து கிட்டத்தட்ட லாஸ் ஆகுது. ஸோ இந்த லாஸ் ஆகுறதுனால என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது. கன்சல்டன்ட் குடுக்குறனால என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது. எல்லாமே எனக்கு தான் சேதாரமாவுது மறுபடியும். அதனால நீங்க வந்து கன்சல்டன்ட் எடுத்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க அத பேசி முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணுங்க. இல்ல இதுவும் கன்டின்யூ ஆச்சுன்னா, அட்வான்ஸ் பே பண்ணிட்டு WhatsAppல வந்து நீங்க என்ன டைம் ஃப்ரீயா இருக்குன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஒரே நம்பர் தான் பயோல இருக்கு. என்னோட நம்பர வந்து எடுத்துக்கிடுங்க. அட்வான்ஸ் ₹100 நீங்க பே பண்ணிட்டு, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த டைம்ல நானே உங்களுக்கு கால் பண்றேன். அப்படி என்னால கால் பண்ண முடியலன்னா, உங்க காச வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் அப்டேட்டா குடுக்கணும்னு தோணுச்சு. ஓகே. பாய்.